ஜென்சி கிட்ஸ் எல்லாம் டிவிக்கு தான் ஓட் போடுன்னு சொல்றாங்க. நீங்க டிஎம்கே டிஃபரெண்டா சொல்றீங்க, எதனால? இவங்க ஜென்சி கிட்ஸை பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்கு. உங்க பேர்? எலெக்ஷன் வருது, எனக்கும் தெரியுமா? 22 தெரியும். 23 ஓகே. யாருக்கு ஓட்டு போட போறீங்க? இப்போ வரைக்கும் டிஎம்கே தான். டிஎம்கே. எதனால டிஎம்கே? ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்றாங்க, மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க, ஃப்ரீ பஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்கள யாரால பெனிஃபிட்னு பார்ப்போம்ல, ஆனால் டிஎம்கே. ஜென்சி கிட்ஸ் எல்லாம் டிவிக்கு தான் ஓட் போடுன்னு சொல்றாங்க. நீங்க டிஎம்கே டிஃபரெண்டா சொல்றீங்க, எதனால? இவங்க ஜென்சி கிட்ஸை பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு ஃபேன் தான். இப்போ ஃபேனாக இருக்கிறவங்க அதுக்காக மட்டுமே ரசிக்கிறாங்களே தவிர அவங்க கொள்கையெல்லாம் நீங்கள் யார்கிட்ட வேணா கேளுங்க, எதுவுமே தெரிய மாட்டுது. அவங்க தலைவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸே அவங்களுக்கு தெரிய மாட்டுது. ஆனால் இப்போ அவங்க தலைவர் எடுத்தாலுமே நீங்கள் வேற யாரோட இதில் பார்த்தாலுமே இன்னொரு தலைவர் இது பண்ணி பேச மாட்டாங்க. பட் இவர் பேசும்போதே திமுகவை டவுன் பண்ணியே பேசுவார். அப்படி நீ அடுத்தவங்களை டவுன் பண்ணி நீ அப்புன்னு காட்டக்கூடாது. நீ அப்புன்றது நீ என்ன பண்றன்றது தான் காட்டணும். அவரே சரியில்லை, அப்புறம் அவரோட ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்க? அண்ட் இவங்க எல்லாரும் ஃபேன்ஸ், அதனாலதான் இவங்க இப்படி இருக்காங்க. ஓகே, இவங்க கிட்ட இந்த குட் இருக்கு, அதனால நான் போடுறேன்னு இவங்க யாருக்குமே இல்லை. விஜய பிடிச்சிருக்கு, அதனால நான் டிவி கிட் போடுறேன் அப்படின்னு. அது கரெக்டா இல்லை.